பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். வாழ்நாளில் பெரிய பாக்கியம் என்னன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. நம் மேல் விழுந்த கடமையை நிறைவேற்றுகிற ஒரு நிறைவு எனக்குள் எப்போதும் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நான் நெடுநேரம் ஜெபிப்பதுண்டு. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, இந்த வாரத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த காரியத்தை பேசணும். சில நேரம் நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்க, அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவதும் உண்டு. சில நேரம் சிலர் கேட்குற கேள்விகள் கொஞ்சம் காலதாமதமாக பதில் சொல்வது உண்டு. காரணம், அதற்கு ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய செய்தியை சொல்லிடக்கூடாது. ஆகையினால நான் முதலாவது ஆயத்தப்பட்ட பின்பு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு வர்றீங்க. கண்டிப்பாக நேற்று ஒரு அம்மையார் என்னிடத்தில் கேட்டீங்க, தேவன் காண்பாரா என்று கேட்டீங்க. நிச்சயமா. அவருக்கு பேரே என்ன தெரியுமா? காண்கிற தேவன், எல் ரோயி. ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. யெகோவா ஈரே, யெகோவா நிஷி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரப்பா என்று பல நாமங்கள். யெகோவா மெக்காதீஸ் என்று ஒவ்வொரு நாமங்களும் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கேற்றபடி பாடல்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நாளிலே நீங்கள் கேட்டீங்க, காண்கிற தேவனா? ஆமையா, நிச்சயமாக காண்கிற தேவன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள் வேதத்தை எடுத்து ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்பி எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்ததான் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். நம்ம புதுசாக இல்லை, எப்பவும் பாடுறதான். ஆண்டவருக்கு முன்னாடி பாடி இப்போ எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற வரைக்கும். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பிட துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும்
கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்களமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏகாலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்திட துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திட துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஒரு பெண் ஆண்டவருக்கு பெயரிட்டாள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பலிபீடத்தை கட்டி பெயர் வச்சு இந்த வேதத்தில் இருக்கு. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதற்கு என்ன அர்த்தமா? எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலே பார்த்து கொள்வார். அன்றைக்கு ஒரு கிதியோன் ஐயா ஒரு அது பலிபீடம் கூட இல்லை, கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டதுனால அவன் சொன்னான், இனிமே நான் உயிரோடு போறதில்ல அப்படின்னு சொல்லி யெகோவா ஷாலோம் என்று அதற்கு பெயரிட்டார். அது என்ன? உங்களுக்கு சமாதானம். அதே போல பாருங்க, மோசே அன்றைக்கு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது அவன் ஒரு பெயரிட்டான், யெகோவா நிசி என்று பெயரிட்டான். எனக்கு அன்பானே ஒவ்வொரு பெயர்களும் காரண பெயர்கள். இன்னைக்கு நமக்கு பாருங்க, ஒரு ஊருக்கு போனால் காரண பெயர் இருக்கும். என்ன ஊருனா அதுக்கு பேர் காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு ஊரை குறித்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சரித்திரம் வைத்திருப்பார்கள். அதே போல் ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. இயேசு என்பது அவருடைய நாமம். ஏன்னா அவர் பிறக்கு முன்னமே அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு நாமம். அவருக்கு என்ன சொல்லப்பட்டது? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று ஏசாயா 7:14 சொல்லப்பட்டது. அதே 9:2 நமக்கு ஒரு 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்தியத்தின் பிதா, சமாதானத்தின் பிரபு என்று பெயரிட்டார். எனக்கு அன்பானுடைய யோவானுக்கு கூட பிறக்கிறதுக்கு முன்னாடியே சகரியாவுக்கு தேவதூதன் சொல்லிட்டான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். அவன் சன்னிதானத்தில் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை, வயசார காலம். ஆசாரியத்துவத்தின்படி அவன் முறைமை சீட்டு பெற்று தூபத்துக்கு பீடத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறான். அப்படி நிற்கும்போது ஒரு தூதன் அவனுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்கிறான், சகரியாவே உன் வேண்டுதல்
கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பெயர் சொல்லப்பட்டது. இப்படி பல பேருக்கு சிம்சோனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, அவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அவன் நசரேயனா இருப்பான், திராட்சரசம் மதுபானமும் குடியான். ஏன்னா அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுடைய நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கும். அவருக்கு சிம்சோன் என்று பெயரிட வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் பெயரை குறித்து கொடுத்தார். சிலருடைய பெயரை இந்த வேதத்தில் எழுதலை. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், நோவாவோட மனைவி பெயர் எங்காவது இருக்கா? இல்லை. தேடி பார்த்தேன். ஏன் தெரியுமா? அவன் 40 நாள் மழை பெஞ்சது முக்கியம் இல்லை, பேழையே மிதந்தது முக்கியம் இல்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், இந்த ஜனத்துக்கு முன்னால் உன்னை மேலே எனக்கு கிருபை, உன் மேலே என் கண்களில் கிருபை கிடைத்தது, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுனா. அது நோவாவுக்கு கிடைத்த தரிசனம். ஆனால் மனைவி என்ன சொல்லியிருக்கலாம்? ஓண்டத்தானையா சொன்னார், என்கிட்ட சொன்னாரா? இன்றைக்கி இருக்கிற அம்மாவாராக இருந்தால் கேட்டிருப்போம். உன்கிட்ட சொன்னார், நீ போ பேழைக்குள்ளே, நான் ஏன் வரேன்? ஏன்னா வேதமே சொல்லுது, விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ பயச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கென்று பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு எத்தனை மனைவிமார் புருஷன் கூப்பிட்ட இடத்துக்கு உடனே வரேன், புருஷன் தானே கூப்பிடாரு, போகிறவங்க எனக்கு நான் வரல சொல்கிறது இல்லையா? உலகத்தோடு ஒத்து பாருங்க. நோவா ஒரு பேழையை கட்டி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மழை வரப்போகுது, 40 நாள் இடைவிடாமல் மழை வரப்போகுது, இந்த பேழைக்குள்ளே எல்லோரும் வாங்க. இந்த அம்மாவுக்கே முதல்ல நம்பிக்கை வந்திருக்குமா? ஆனால் அவங்க நம்பி போனாங்க. அந்த ஒட்டகமும் யானையும் என்னென்ன ஊறுகிற பறக்கிற விஷப்பூச்சிகளெல்லாம் இருந்துச்சோ அது நடுவில் தைரியமாக இருந்தாங்களே, அவங்க பேரை கத்த எழுதி வச்சுருக்காரா? இல்லைங்க. அவர் காண்கிற தேவனா? நிச்சயமாக அவர் காண்கிற தேவன். அதனால தான் ஒரு பெண் இங்கே சொல்லுகிறாள். என்ன சொல்கிறா? நீர் என்னை காண்கிற தேவன். அவள் வனாந்தரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டாள். ஒரு காலத்தில் ஆபிரகாம் சொன்னார், என்ன சொன்னார்? மனைவி சொல்லிட்டா, சாராய் அம்மா என்ன சொன்னாங்க? என் தான் குழந்தை இல்லை, இந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு என்ன செய்யட்டும், கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி அவளை மடியில் கொடுத்த போது ஏற்றுக்கொண்டான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றபோது சாராய்க்கு அந்த பாக்கியம் கிடைத்த உடனே இவன் சொல்லிட்டா, ஐயா கர்த்தர் உனக்கு எனக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாருன்ட்டா. உடனே சொன்னா, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறா, இஷ்டப்படி செய்யணுன்னே அவள் பயந்து ஓடினாள். எங்கே போகிறோன்னே தெரியாத. இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் இப்படி தான். ஒரு காலத்தில் அன்பே 6 உயிரே அது இதுன்னு பேசுவாங்க. எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்க, ஐயா என் புருஷன் என் கூட பேசுகிறதே கிடையாதுயா, எப்பவும் வீட்டுக்கு வர்றது கிடையாது, எங்கேயாவது உட்காந்துருப்பார். நான் அதனுடைய நினச்சி கண்ணீர் விடுகிறேன். அன்றைக்கி ஒரு அம்மா சொன்னீங்க, பேர் சொல்லக்கூடாது, ஒற்றை கால் எனக்கு சுகர்னால எடுக்கப்பட்டது. என்னைக்கு ஒற்றை கால் எடுக்கப்பட்டதோ அதுலேருந்து என் புருஷன் என்னை பக்கத்தில் கூட வந்து பார்க்கறதில்ல, ஒரு கையை பிடிச்சி கூட தூக்கி விடுறதில்ல, வாழ்வில் தாழ்வில் கூடவே இருப்பேன்னு சொன்ன புருஷன் இப்படி இருக்கார் ஐயா. ஆண்டவர் இதெல்லாம் கேட்பாரான்? காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன் ஐயா. ஒரு பக்கம் நாம் செய்கிற நன்மைகளை காண்கிறார், இன்னொரு பக்கம் நாம் செய்கிற தீமைகளையும் பார்க்கிறார். அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிக்கிற தேவனும் அவர் தான். அதனால தான் விட்டு வச்சுருக்காரு. அடியாயம் செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஜெயிப்பா, அக்கிரமம் செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் செய், பரிசுத்தமாக இருக்கிறனா இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக இரு, நீதி செய்கிறனா நீதி செய், அவனவன் கிரியைக்கேற்ற அவனவனுக்கு பலன் கட்டாயம் உண்டு. நீங்கள் சொல்லுவீங்க, இந்த காலம் அப்போ பலன் கிடைக்கும் போது இருக்கட்டும், இப்போ நான் படுற வேதனை யாருக்கு தெரியும்? அவர் காண்கிற தேவன். எனக்கு கண்பானுடைய வனாந்தரத்தில் ஆகார் அவளை அனுப்பிவிட்டான், விரட்டி விட்ட. சொல்ல போனான் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஆபிராம்
கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து, ஏன்னா அந்த காலத்தில் அடிமைகளுக்கு இருந்தது. ஏன்னா அடிமைகள் யாத்ராம 21ஆம் அதிகாரத்தில் இந்த அடிமைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஒரு அடிமை வீட்டை விட்டு போகலைன்னா கூட அவன் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் என் எஜமானை நேசிக்கிறேன், என் பிள்ளை மனைவி குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் இவரோட இருந்து வேலை செய்ய போகிறேன், எனக்கு விட்டு போக மனசு இல்லைன்னா அவனை கூட்டிகிட்டு போய் வச்சு கதவோரத்தில் அல்லது நிலை ஓரத்தில் நிப்பாட்டி கம்பியால் குத்தும். 5ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன். இதை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் பண்றார், காது குத்து வேதத்தில் இருக்கியான்னு. எனக்கு சில நேரத்தில் கேட்குற கேள்விகளை யோசிச்சு பார்த்தா காது குத்து வேதத்தில் இருக்குங்கிறார். கம்பியால் குத்துனாங்களா? நீங்கள் குத்துறது எதுனால? தங்கத்தினால குத்தி இந்த பக்கம் அந்த பக்கம். எங்கே ஒரு குத்தியாச்சு எடுத்து யாரோ எடுத்துகிட்டு பண்ணி விட்டுருவோமா? பிள்ளைக்கு உடனே குத்துறோன்னா கழட்டி போட்டுருவோம், ஏன்னா யாரும் கழட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு அன்பார்களே, இன்றைக்கும் மக்கள் வேதத்தை தங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன்னு நினைக்க. காது குத்து வேதத்தில் இருக்குன்னு அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார். என்கிட்ட கூட்டு கேட்டார், நீங்கள் நல்லா படிக்கலையா பிரதர்? நான் ஆமாம் சொல்லுங்க ஐயா கேட்டுக்கிறேன்னு. காது குத்து பைபிளில் இருக்குது தெரியுமான்னார். சொல்லுங்கள் பிரதர்னு. ஆதி யாத்ராம 21:5 பாருங்கன்னார். அதுக்கு தான் சொல்கிறேன். அது எதற்காக செய்யப்பட்டது? ஒரு அடிமை அவன் அதை குத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? விடுதலையாகி போகவே முடியாது. அதுக்கு தான் அடிமை. ஏன்னா அந்த நாட்களில் அடிமைகள் இருந்தார்கள், அடிமையாய் விற்று போக. ஏன்னா 2 ராஜாக்களில் கூட 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு ஊழியக்காரன் இறந்து போயிட்டான், கடனோடு இறந்து போயிட்டான். மனைவி இருக்கா, மனைவிட்ட சொல்லாமல் கடன் வாங்கினவன். திடீர்னு மனைவி செத்து போன பிறகு அந்த கடன் கொடுத்த பிள்ளைகளை அடிமை கொள்ள வந்தான். இன்றைக்கி அடிமைத்தனம் என்பது இந்திய தேசத்துக்கு தெரியாததில்லை. ஏன்னா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு நாம் அடிமைப்பட்டு கிடந்த காலம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று இருந்த காலம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் பேசுனா உடனே சிறை. எத்தனை பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் சாதாரணம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த மாதத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தங்கள் உயிரை பணயம் வைத்து பெற்ற சுதந்திரம். செக்கெழுத்த செம்மல். ஏன் குஷ்டரோகியுடைய மூத்திரத்தை சிறுநீரை வாயில் ஊற்றினதுனால அவனுக்கு அந்த குஷ்டரோகம் வந்த சுப்பிரமணிய சிவா ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து தன் உயிரை விட்ட வாஞ்சிநாதன். இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்கிறோம். கொடிகாத்த குமரன். எத்தனையோ பேர் சிந்தின தியாகம். கயத்தாரில் புளிய மரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு வரி கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக தூக்கிலே தொங்கின வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்படியெல்லாம் நம்முடைய சரித்திரம். அடிமைத்தனத்தை நமக்கு நிறையா தெரியும். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. இவளுக்கும் ஒரு அடிமை இருந்தா. யாருக்கு? நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ஆகாருக்கு ஆபிரகாம் ஒரு அடிமை பொண்ணை என்ன செஞ்சான்? எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்திருந்தான். இப்போ இங்கே வாங்க, ஆதியாகமம் 16 திரும்ப 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். முதல்ல ஆரம்பிச்சது இந்த அம்மா தான். ஆதாளே சில்லாளே லாமேக்கின் மனைவிகளே கேளுங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் லாமேக்கு ஆரம்பித்தார். ஆமேக்கு முதல்ல மறுமனையாட்டிங்கிறது எங்கே தான் ஆரம்பிக்குது? ஆதியாகமத்தில் தான் ஆரம்பிக்குது. அவள் மறுமனையாட்டியா கையில் கொடுத்தா. வாசிங்க. அவன் ஆகாரோட சேர்ந்தான். அவள் கர்ப்பம் தரித்து
அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது ம். தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஏன்னா இன்னைக்கு அது நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கு. தங்கச்சி குழந்தை வந்துட்டா ஆமாம் அவளுக்கு என்ன இருக்கு? ஒரு நாள் அற்பமாக நினைக்காதீங்க. ராகேலை கர்த்தர் நினைத்தருடையது உண்மையானால், ஏன்னா தன் சகோதரியாகிய லேயாள் மேலே யார் பொறாமை கொண்டா? ராகேல். ஆனால் கர்த்தர் ராகேலையும் நினைத்தருளினார். நமக்கு அநேக நேரங்களில் பிரச்சனை என்னென்னா, ஒரு குழந்தை இல்லைன்னா சரி அவளை என்னென்ன பேசுகிறோமோ அப்படியெல்லாம் பேசிடுவோம். தேவன் காண்கிறவர், அவர் கண்ணீரை காண்கிறவர், அவருடைய நிலைமையை காண்கிறவர். ஏன்னா யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறவரே கிடையாது. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொன்னவர். இந்த ஆகார் கர்ப்பவதியான உடனே தன் நாச்சியாரான யார சாராய அற்பமாய் எண்ணினான். என்ன உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? உனக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு எத்தனை வீட்டில் இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கீங்களோ? நம் இயேசு நல்லவே, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவே, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்கு உண்டுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை குழந்தை இல்லாதனால மாமியாரால் மாமனாரால் அற்பமாக எண்ணப்பட்டு, புருஷனால் அற்பமாக எண்ணப்பட்டு, சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களாம் என்னென்னமோ பேசி உங்கள் மனசை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒருவர் இருக்கிறார், அவர் காண்கிற தேவன். இன்னைக்கு நீங்களும் சொல்லி பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிறவர், என் கதறுதலை கேட்கிறவர், என் வேதனைகளை அறிந்தவர், எனக்கு ஒரு பதில் கொடுக்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது உள்ளிருந்து நகைத்த அதே சாராள் ஒரு காலத்தில் தூதர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் திரும்பி இந்த இடத்துக்கு வருவோம், அப்போ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா. அவள் சொன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பான்னு யார் சொல்லுவா? இப்படி சொன்னவள். ஆனால் இன்னைக்கு ஐயா அந்த சாராள் அற்பமாக எண்ணப்படுகிறாள். விசுவாசத்தினாலே சாராள் பலனடைந்து, கற்பந்தலைக்கு பலனடைந்து ஆண்டவர் அவள் கற்பத்தை திறந்தார். ஆனால் இவளுக்கு தெரியாது. இவனுடனே தனக்கு ஏதோ கிடைச்சது. அந்த காலத்தை சொல்லுவாங்கள்ல, காணாத கழுத கஞ்சியை கண்டுச்சான், ஓயாம் ஓயாம் ஊற்றி குடித்தான்னு ஒரு பழமொழி உண்டு. இவளுக்கு திடீர்னு அடிமையாக இருந்தவளுக்கு வாழ்க்கை கிடைச்ச உடனே எஜமாட்டியை அவமானப்படுத்துகிறாள். அப்போ தான் ஆபிரகாம்கிட்ட அவள் சொல்கிறா, எனக்கு உமக்கும் நடி நின்று கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. இந்த அடிமை பெண்ணை நான் கொடுத்தனே அப்படின்னு வேதனைப்பட்டோன்னே கர்த்தர் பார்த்தா,
அவளை ஆபிரகாம்னு சொன்னா ஆபிரகாமுக்கு அவளை அனுப்பிவிட்டான். வனாந்தரத்திலே ஓடினாள். அவளை விசாரித்த கர்த்தர், எங்கேருந்து வர்ற, எங்கே போகிறேன்னு விசாரித்தார். அப்படி விசாரித்து அவளோடு பேசின அந்த தேவனுக்கு அவள் பெயரிட்டார். என்ன பேர்? நீர் என்னை காண்கிற தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கையா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதன் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் தெரியாத மக்கள், இவங்களோட தெய்வ நம்பிக்கை ஊட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே கண்ணு தெரியாமட்டேனுமே என்னையா கடவுள் அப்படிமா. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் செய்யப்படுகிற அந்த ஊழியத்திற்காக கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர், ஜிபே நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணுன்னாலும் அதற்கு என்னிடத்தில் கேட்டால் வழி உண்டு. ஒருவேளை நாங்கள் பில் வச்சுக்கணும் ஐயா, அதுக்கும் வழி உண்டு. நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, எதற்கும் உதவ வேண்டும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் மதுரையில் இருக்கிற பெண்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல ஓடு ஓட்டி 20 வருஷம் ஆச்சு. அந்த ஓடு மாற்ற முடியாமல் இன்றைக்கி இருக்குது. இனிமேல் போட்டால் ஓடு போடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற சூடுக்கு சென்ட்ரிங் தான் போடணும். அதுக்கு மட்டுமே 6 லட்ச ரூபா அந்த இன்ஜினியர் சொல்கிறார். இப்படிப்பட்ட பல காரியங்கள் உண்டு. பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்கமான சொந்தக்காரர் வரமாட்டான். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புறது உண்டு. ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். எத்தனையோ வழிகள் உண்டு. நீங்கள் என்னத்தில் கேட்டால் வரிசையாக சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நீர் எங்களை காண்கிற தேவன் ஐயா. ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர், விடுதலை தருகிறவர். யார் யார் கண்ணீரோடு கவலையோடு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று பல ஆண்டுகளாய் திருமணம் முடித்து என்னை பற்றி எல்லாரும் எப்படி என்னைய பார்க்குறாங்களேன் வேதனையோடு முகம் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதரி, கர்த்தர் உனக்கும் ஒரு சந்தோஷத்தை தருவார், உனக்கு ஒரு ஆறுதலை தருவார், உனக்கு ஒரு சமாதானத்தை தருவார், உன் கையிலும் பிள்ளை தவழுகிற பாக்கியத்தை தருவார். என் இயேசு அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.